வணக்கம். உங்க எல்லார் கவனத்துக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம். மத்திய அரசாங்கம் இப்போ நாடு முழுசும் லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுகளை ரத்து பண்ணிட்டு வராங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது ஏன் நடக்குது? உங்க குடும்ப அட்டை பாதுகாப்பா இருக்கா? இதெல்லாம் பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் 41 லட்சம். இது என்னன்னு தெரியுமா? போன வருஷத்துல மட்டும் மத்திய அரசாங்கத்தால கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்ட போலி ரேஷன் கார்டுகளோட எண்ணிக்கை இதுதாங்க. நம்ப முடியல இல்லையா? ஆனா இதுதான் உண்மை. 41 லட்சம் போலி கார்டுகள். பாருங்க, இது ஏதோ திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. நம்மளோட பொது விநியோக திட்டம், அதாவது இந்த பிடிஎஸ் சிஸ்டம்ல இருக்கிற குளறுபடுகளை சரி பண்ணி எல்லாத்தையும் வெளிப்படையா மாத்தணும்னு அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. இது அதோட ஒரு முக்கியமான பகுதி தான். இப்போ இத்தனை லட்சம் கார்டுகள் நீக்கப்படுதுன்னு கேட்கும்போது நமக்குள்ள இயல்பாவே ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம கார்டு சேஃபா இருக்கா? உங்க குடும்ப அட்டை பாதுகாப்பா இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அத பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, எதுக்காக இந்த மாபெரும் நீக்க நடவடிக்கை? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான காரணம், நம்ம ரேஷன் சிஸ்டம் முழுசா டிஜிட்டல் மயமானதுதான். யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு? வெறும் பேப்பர்ல இருந்த கார்டு, கையெழுத்து இதையெல்லாம் வச்சு ஏமாத்துறது ரொம்பவே சுலபம். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ எல்லாமே ஸ்மார்ட் கார்டு, நம்ம கைரேகை, அதாவது பயோமெட்ரிக் சிஸ்டம். இதனால எந்த தப்பும் நடக்க வழி இல்லாம எல்லாமே ரொம்ப வெளிப்படையா மாறிடுச்சு. அப்போ இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, எப்படி கச்சிதமா இந்த போலி கார்டுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு நீக்குது, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க ஆதார் கார்டோட உங்க கைரேகையை இணைச்சிட்டாங்க இல்லையா? இப்போ அந்த கைரேகை உங்களுக்கு மட்டுமேயான ஒரு டிஜிட்டல் சாவி மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு கைரேகை தான் இருக்க முடியும். அப்போ ஒரே ஆள் பேர்ல பல கார்டுகள் இருந்தா கம்ப்யூட்டர் ரொம்ப சுலபமா டக்குன்னு அது கண்டுபிடிச்சிடும். அதனாலதான் போலி கார்டுகளை நீக்கிறது இவ்ளோ சுலபமா இருக்கு. இந்த டிஜிட்டல் இணைப்பு திட்டம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 99% ரேஷன் கார்டுகள் இப்போ ஆதார் கூட லிங்க் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம 98.75% உணவுப் பொருட்கள் விநியோகம் இந்த டிஜிட்டல் சரிபார்ப்பு மூலமா தான் நடக்குது. கிட்டத்தட்ட முழு சிஸ்டமும் இப்போ டிஜிட்டல் கட்டுப்பாட்டுல இருக்கு. இது நாடு முழுசும் நடக்கிற ஒரு விஷயம்னாலும் சில மாநிலங்கள்ல இந்த போலி கார்டுகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இதுல ஹரியானா தான் முதலிடத்துல இருக்கு. சுமார் 13.43 லட்சம் கார்டுகள் அங்க ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதற்கடுத்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம்னு வரிசையா வருது. இப்போ நம்ம பேச போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ரேஷன் கார்டுங்கிறது இப்போ வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கான ஒரு கார்டு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமா மாறிடுச்சு. உதாரணமா, தமிழ்நாட்டுல மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கணுமா? விதவை, முதியோர் ஓய்வூதியம் போன்ற திட்டங்களா? இல்ல அந்தியோதயா அன்ன யோஜனா மாதிரி மத்திய அரசு திட்டங்கள்ல 35 கிலோ இலவச அரிசி வாங்கணுமா? இது மாதிரி பல அரசாங்க நலத்திட்ட உதவிகளை பெறணும்னா அதுக்கு அடிப்படை ஆதாரமே இப்போ உங்க ரேஷன் கார்டு தான். இந்த ஒரு வரி இத ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. உங்க ரேஷன் கார்டு இப்போ பல நலத்திட்டங்களுக்கு உள்ள போறதுக்கான ஒரு நுழைவாயில் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்தோட உதவிகளை பெறறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி உங்க ரேஷன் கார்டு இப்போ மாறிடுச்சு. சரி, இவ்ளோ முக்கியமான ஒரு ஆவணத்தை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? நம்ம கார்டு ரத்தாகாம இருக்க நம்ம என்ன செய்யணும்? வாங்க, அதுக்கான ஒரு தெரிவான ஆக்ஷன் பிளானை இப்ப பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல, உங்க குடும்பத்துல யாராவது தவறிட்டா அவங்க பேரை இறப்புச் சான்றிதழ கொடுத்து கார்டுல இருந்து உடனே நீக்கிடுங்க. 2வது, 3 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களோட பேரை மறக்காம கார்டுல சேர்த்துருங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, ஒருத்தரோட பேர் ஒரே ஒரு ரேஷன் கார்டுல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு உறுதி செஞ்சுக்கோங்க. கடைசியா 4வது, கல்யாணம் ஆன பிறகு பெண்ணோட பேரை அவங்க அம்மா அப்பா கார்டுல இருந்து எடுத்துட்டு அவங்களுக்குன்னு தனி குடும்பமா ஒரு புது கார்டுக்கு அப்ளை பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க கார்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ கடைசியா நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். அரசாங்கம் இனிமேல் கொண்டு வரப்போற புது புது நலத்திட்டங்களை முழுமையா பெற உங்க குடும்ப அட்டை எல்லா விதமும் சரியா, அப்டேட்டா தயாரா இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இல்லனா இப்பவே சரி பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. யோசிச்சு செயல்படுங்க.